ஹலோ வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 3D வந்திருக்கோம். அதனால் ஸ்டார்டிங்கில் பாக்ஸ் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸில் கீழே போனீங்கன்னா ட்ராப் டவுனில் நிறைய இருக்கும். அதுதான் வந்துட்டு பாக்ஸ், சிலிண்டர், கோன், ஸ்பியர், பிரமிடு, வெட்ஜ் அண்டு டாரஸ் அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் என்னன்ட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது யூஸ் பண்ணுறதும் இல்லாமல் இதுலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இதுலாம் இருக்கும். அது என்னன்றது உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சிடும். இப்போ இதுலேயே வந்துட்டு டாப் அந்த வியூஸ்லாம் நமக்கு இருக்கும். எந்த மாதிரி வைக்கணும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்படி ஒரு வியூ வந்துடும். சவுத் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட், நார்த் ஈஸ்ட், ஐசோமெட்ரிக் வியூஸ் எல்லாமே அப்படி வந்துடும். நம்ம ஆனால் அப்படி பண்ணாமல் எப்படி நமக்கு நார்மலாக எப்படி இருக்குமா, இதில் வந்துட்டு நம்ம எப்படி செலக்ட் பண்ணிட்டோன்னா இங்கே பேன், அதாவது சென்டர் ஸ்க்ரோல் பட்டனை வந்து மவுஸில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்தமாரி இழுத்து எடுத்துன்னு வந்து வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பாக்ஸ் அப்படின்றத நான் இப்போ வந்துட்டு இந்த டாப் அப்படியே இந்த வியூ ஐசோமெட்ரிக் வியூவில் ஒரு இதில் ஒரு சைடாக வச்சேன்னா சவுத் ஈஸ்ட் ஐசோமெட்ரிக் வியூவில் இதில் வந்துட்டு நான் இப்போ பாக்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் எப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்கு பாக்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஒரு கிளிக் எங்கே வச்சு பண்ணணுமோ அண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ். இப்போ இங்கே வந்துட்டு ப்ளூ கலரில் ஒரு ஷேட் இருக்குது, அதுதான் நமக்கான டிஸ்டன்ஸ். இப்போ வந்து 25 அப்படின்ட்டு கொடுத்துட்டேன்னா டேப் கொடுத்தீங்கன்னா அடுத்து அந்த இது லாக் ஆகிட்டு அடுத்து இன்னொரு சைடோடது வரும். அங்கேயும் 25 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன். என்ட்ரு கொடுத்துட்டோடனே பார்த்தீங்கன்னா இப்போ ஹைட்டு கேட்குது. ஹைட் ஆன் 25, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ 25 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா அது ஒரு கரெக்ட் பாக்ஸாக இருக்குது, எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்குது, க்யூபாக இருக்குது. அதுலேயே நம்ம வந்துட்டு இது 2D ஒயர் ஃப்ரேம் 2D மாரி இந்த இதுவாக இருக்கா. இதுலேயே வந்துட்டு நம்ம இப்போ சென்டர் ஸ்க்ரோல் பட்டன் கொடுத்துட்டு நம்ம ஷிஃப்ட்டும் ப்ளஸ் பண்ணோம்னா இந்தமாரி நம்ம திருப்பி வச்சு பார்த்துக்கலாம். இதோ இந்தமாரி புரியுதுங்களா. அண்ட் இது வந்து கஷ்டமாக மாறிடுச்சு. அப்படி மறுபடியும் வச்சோன்னா சவுத் ஈஸ்ட் ஐசோமெட்ரிக் எஸ்சி ஐசோமெட்ரிக்காக வந்துடும். இதிலே வந்துட்டு இப்போ இது வந்து 2D ஒயர் ஃப்ரேம் தான். இதில் வந்துட்டு கான்செப்சுவல் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த மாதிரி தெரியுதா ஒரு 3D ஆப்ஜெக்ட். அண்ட் இதுலேயே ஹிடனில் போனீங்கன்னா அந்த சென்ட்ரில் லைன் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்கும், சைடில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் டார்க் அண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்து ரியலிஸ்டிக்கில் பார்த்திங்கனாலும் இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம எந்த இது வேணாலும் சேஞ்ச் பண்ணி வச்சு பார்த்தாலும் அதே தான். அண்ட் ரியலிஸ்டிக் பார்த்தாச்சு. ஷேடடு பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக் மாரியே தான் இருக்கும். அதில் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. கிட்டத்தட்ட இப்போ ரியலிஸ்டிக்கும் சேஞ்ச் பண்ணுறேன், அதே மாரியே இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஷேடடும் ரியலிஸ்டிக்கும் ஒன்று தான். அதான அண்ட் எட்ஜஸ் பார்த்திங்கன்னா ஷேடட் வித் எட்ஜஸ்னால் இந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் லைன் தெரியும். இந்த ஷேடடில் பார்த்திங்கன்னா அவ்வளோ தெரியாது. நீங்கள் க்ளோஸாக பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பார்த்திங்களா அந்தமாரி இது தெரியாது. அண்டு க்ரே, ஷேட்ஸ் ஆஃப் க்ரே அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரே கலரில் இருக்கும் அந்த 3D ஆப்ஜெக்ட் ஷேட்ஸ் எல்லாம். அண்டு ஸ்கெட்சி அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா சும்மா நம்ம கையில் பென்சிலை வச்சு ஸ்கெட்ச் போடுவோம்ல அந்த மாதிரி இருக்கும். 4 கோடு ஒரே இதில் அப்படி இருக்கும். அண்டு ஒயர் ஃப்ரேம்னால் சாதாரண 2D ஒயர் ஃப்ரேம் மாதிரி தான். அண்டு எக்ஸ்ரேஸ் பார்த்திங்கன்னா இந்தமாரி பின்னாடி அந்த இது இருக்குது பார்த்திங்களா, கிரிட் லைன்லாம் அப்படியே நமக்கு தெரியும். ஆனால் இதுமாரி இருக்கும் கான்செப்சுவல். லைட்டாக அது வந்துட்டு ட்ரான்ஸ்பரண்ட் பண்ண மாதிரி இருக்கும், லைட் ட்ரான்ஸ்பரன்சி இது பண்ண மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸுன்றது அவ்வளோதான். நம்ம மறுபடியும் எஸ்இ ஐசோமெட்ரிக்கே கொண்டு வந்துட்டேன். அண்டு இப்போ அடுத்து பாக்ஸ் பார்த்தாச்சு. பாக்ஸில் அடுத்து என்ன இருக்குது, நம்ம எக்ஸ்ரேவா எதை வச்சுக்கலாம், ஹெட்டனில் வச்சிடுறேன். ஹெட்டனில் வச்சுட்டேன்னா என்ன பண்ணுன்னா இங்கே இதுவும் இருக்குது, அந்த ஹெட்டன் அந்த கிரிட்டு வந்து நமக்கு தெரியல பாருங்கள் பின்னாடி. பாக்ஸ்ன்றது அவ்வளோதான். அடுத்து நம்ம வந்து சிலிண்டருக்கு வரோம். சிலிண்டருக்கு வந்துட்டு இந்த இடத்துல அப்படியே இங்கே ஒரு எவ்வளோ இது வேணுமோ 20 கொடுத்துட்டேன். அப்படியே ஒரு கிளிக்கு அப்படியே மேலே இழுத்துட்டு அது ஒரு 30 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன். அதுதான் பார்த்திங்களா சிலிண்ட்ரு. அதே மாதிரி தான் நம்ம இதுக்கு வந்துட்டு ஷிஃப்ட்டு கொடுத்துட்டு இந்தமாரி பண்ணோன்னா அந்தமாரி பண்ணி பார்த்துக்கலாம் எங்கே எவ்வளோ, அதாவது கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஆப்ஜெக்ட்ஸ். அண்டு நெக்ஸ்ட்டு அதேமாரியே சிலிண்ட்ரு பார்த்தாச்சு. சிலிண்டருக்கு அப்புறம் கோன் பார்க்குறோம். கோனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இது எவ்வளோன்றது இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் அது வந்துட்டு ஒரு 20 போதும் கொடுத்துட்டு
அப்படியே மேலே ஹைட் எவ்வளோன்ட்டு மென்ஷன் பண்ணோம். 35 என்ட்ரு கொடுத்துட்டேன். பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ. அங்கே பார்த்தீங்கன்னா சைடில் நம்ம சைடாக வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்தால் கோனு அண்ட் ஸ்பியரும் அதே மாதிரி தான். எவ்வளோன்னு சொல்லிட்டு 25 கொடுத்துட்டேன். என்டர். அதுவும் நம்ம வந்து ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்துட்டு நம்ம அந்த பிளேனில் வந்துட்டு அந்த சர்க்கிள் வந்துட்டு கீழே பாட்டம் பாதி ஸ்பியர் பாதியாக நமக்கு ஃபார்ம் ஆகும் ஸ்பியரில். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா பிரமிட் அதே மாதிரி தான். இப்போ வந்து கோன் வரைஞ்ச பார்த்திங்களா, சர்க்கிள் அடியில் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் இருக்கும். அது எவ்வளோன்னு சொல்லிட்டு 30 கொடுத்துட்டேன். என்ட்ரு கொடுத்துட்டு ஹைட் எவ்வளோன்ட்டு மென்ஷன் பண்ணணும். 40 கொடுத்துட்டு என்டர். பார்த்திங்கன்னா அதே தான் பிரமிடும். அண்ட் அடுத்து வெட்ஜ் அப்படின்னா, வெட்ஜ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் வந்துட்டு வந்திருக்கும். இது வந்துட்டு நம்ம இங்கே எவ்வளோன்ட்டு மென்ஷன் பண்ணுறது. அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண லைன்லேருந்து வெட்ஜ் ஃபார்ம் ஆகும். அதை ஹைட் எவ்வளோன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். 25. இது உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைனை மென்ஷன் இங்கே ஃபஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுறீங்களா, அந்த கிளிக்கு அந்த சைட்லேருந்து தான் இது எவ்வளோன்னு சொல்லிட்டு இந்த இப்போ வந்து இது வந்து ஒரு 50 வச்சுக்கிறேன். மறுபடியும் டேப் அமைக்கினீங்கன்னா அந்த சைடு பிரெத் எவ்வளோ இருக்கும் அப்படின்றதுக்கு அதுக்கு நான் வந்து ஒரு 20 வச்சுட்டேன். என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ எங்கே ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும் அங்கே தான் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு 20 கொடுத்துட்டேன். என்டர். இதுக்கு பேர் தான் வெட்ஜ் அப்படின்வாங்க. எல்லாத்தையும் இப்போ உங்களுக்கு வச்சு காமிச்சிட்றேன். இதுதான் 3D ஆப்ஜெக்ட். அடுத்து வந்து டோரஸ்னாலும் இந்த ஸ்பியர் மாதிரி தான் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அடியில் கொஞ்சம் இதுவாகி இது நான் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு இது கொடுக்குறேன். 40 கொடுத்துட்டு என்டர். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோனட் மாதிரி இருக்கும். டோனட் ஃபார்ம் மாரி. இப்போ அதுக்கு எவ்வளோ இது வேணும்னு சொல்லிட்டு ரேடியஸாக டயாமீட்டரில் வச்சுக்கலாம், 2 பாயிண்டில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இப்போ இது வந்து டியூப் ரேடியஸ் தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண சொல்கிறதால ரேடியஸில் இருக்குது. நான் ஒரு 15 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ 15 கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டுக்கு பிடிச்சிட்டு நான் திருப்பி கட்டுறேன். இதில் பாதி பிளேனில் அந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி. இதில் வேறு எதுலேயுமே அந்தமாரி ஃபார்ம் ஆகலை. ஸ்பியரும் டோரஸ் அது மட்டும்தான் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஒரு டோனட் ஷேப் மாதிரி வந்திருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே கைஸ், அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலான்ட்டு வந்தது. அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு என்ன இதுன்னு சொல்லிட்டு, அதாவது டைரக்ஷன்ஸை வியூஸ் அதுக்கப்புறம் இது வந்துட்டு அந்த ஷேட் ஆப்ஜெக்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்துட்டு நம்ம இந்த இருக்கிற எல்லா ஷேப்ஸும் என்னன்ட்டு சொல்லி பார்த்துட்டோம். இது எப்படி டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணுறதுன்னு நீங்கள் உங்கள் ட்ராயிங்கை வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக வரையலாம். அண்ட் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி அடிக்கடி போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.